மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். இரண்டாவதாக, முதலாவது சொன்ன இந்த திருமணம் என்பதே தேவனுடைய திட்டம். இரண்டாவதாக சொல்லுகிறேன், திருமணம் ஏன் உருவாக்கப்பட்டது? திருமணத்தின் நோக்கம் என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை. தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் மனிதன் படைக்கப்பட்ட விதமே எப்படிதான் என்றால், தனியாக வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை, எல்லாரோடு இணைந்து வாழ்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள், ஆனால் எந்த மனிதனையும் பார்க்க முடியாது என்றால் நம்மால் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு சில நாட்கள் கூட நம்மால் வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டு விடுவோம். நீங்கள் எந்த மனிதனையும் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் கேட்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ முடியாது மனிதர்களால். அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறது? மனிதர்களாகிய நாம் தனியாக வாழ முடியாது, தனியாக. அதனால்தான் தேவன் பார்க்கிறார், ஆதாம் இருக்கிறான், தனியாக இருக்கிறான். அவன் அவனுடைய தனிமைக்கு பதில் என்னவென்றால் அவனுக்கு ஏற்ற ஒரு உறவு. தனிமைக்கு பதில் அதை கடந்து செல்வது அல்ல, ஏதோ ஒரு வகையில் தனிமையை மாற்றுவதல்ல. தனிமைக்கு தேவன் தந்த பதில் ஒரு உறவு. என்ன உறவை தருகிறார்? மனிதனுக்கு ஏற்ற உறவாகிய அவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷியை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆண்டவர் பார்க்கிறார், அங்கே அவனுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்பதை பார்க்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 19 வசனத்தை வாசிங்க யாராவது ஒருவர். 19, வெளியின் சகலவித மிருகங்களையும் அதுவே அதற்கு பெயராயிற்று. 20 வசனத்தினுடைய அர்த்தம் வரும்போது கடைசி பகுதி வாசிங்க. 20 வசனம், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ ஒன்று நமக்கு புரிகிறது, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 19, 20 வசனங்களை வாசித்தால், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் முதலாவது என்ன பண்ணுறாரா? மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் இடத்தில் கொண்டு வருகிறார். ஆனால் மிருகங்களோ பறவைகளோ என்ன பண்ண முடியல? ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்க முடியவில்லை. அப்போ ஆதாம் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்க்கும்போது அடுத்தவனுடைய இருதயத்தில் தோன்றுகிறது, நான் தனிமை, எனக்கு ஒரு துணை வேண்டும் என்கிற எண்ணம் அவனுடைய இருதயத்தில் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண் பெண் அதுதான் தேவனுடைய அமைப்பு. அவனுக்கு ஏற்ற துணை ஒரு பெண்ணை தேவன் தருகிறார். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அதையும் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னாடிலாம் வீட்டில் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணுங்க, வீட்டில் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பையனாக இருந்தால் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னு பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ தேவனுடைய திட்டம், தேவனுடைய அமைப்பு, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு ஏவாளைத்தான் தேவன் உருவாக்குகிறார். திருமணம் தேவ திட்டம் ஒன்று. ரெண்டாவது, ஆதாமுக்கு ஏற்ற ஏவாள், ஏவாளுக்கு ஏற்ற ஆதாம். 1 கொரிந்தியர் 11 யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 தேவன் ரொம்ப தெளிவாக பவுல் எழுதியிருக்கிறார். நல்லா கவனிங்க. புருஷன் அல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. அடுத்து, ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை. அடுத்த வசனம், வசனம் போடு. ஓகே, அது ஓகே, போதும்.
அப்போது இந்த 1 கொரிந்தியர் 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷன் இல்லாமல் யார் இல்லை, ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ இல்லாமல் யார் இல்லை, புருஷன் இல்லை. அப்போ ஒருவேளை நீங்கள் இந்த காலத்தில் நினச்சிங்கன்னா, நான் போதும் என்னை பார்த்துக்கிறதுக்கு, நான் போதும் என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு நான் போதும் நினச்சிங்கன்னா, இல்லை. தேவன் திட்டமும் அதுவல்ல, மனிதர்களாகிய நம்மால் அது முடியவும் முடியாது. we both need each other. ஆணுக்கு தேவன் பெண்ணையும், பெண்ணுக்கு தேவன் ஆணையும் தருகிறார். அடுத்த வசனம் 12 வசனத்தை போடு. 12 புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், ஸ்திரீயும் புருஷனால் தோன்று. அப்போ 2 பேருமே 2 பேருக்கும் தேவை. 2 பேருடைய வாழ்க்கையிலும் 2 பேரும் தேவை. ஒருவேளை ஒரு சில நேரங்களில் பல பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாகவே நான் வாழ்ந்துட முடியும். ஆனால் தனிமையாக இருக்கிற ஒருவரை பார்த்து கேளுங்கள், அப்பொழுது தான் தெரியும் நம்மோடு கூட ஒருவர் இருப்பதனுடைய ஸ்லாக்கியம் என்னவென்று அப்பொழுது தான் நமக்கு தெரியும். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. தேவன் நமக்கு தந்த உறவு சாதாரணமானது அல்ல. அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எடுத்துக்கொள்ளக்கூடாது தேவன் தந்த உறவு. ஏன்னா நீங்கள் அந்த உறவில் வரும்பொழுது தான் யூ ஆர் கம்ப்ளீட். நீங்கள் முழுமை அடைவதே அப்பொழுது தான். உங்கள் மனைவியோடு நீங்கள் இருக்கும் பொழுது, உங்கள் கணவனோடு நீங்கள் இருக்கும் பொழுது தான் அங்கே முழுமை அடைகிறோம். அதனால அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. தேவன் தந்த உறவு, நம்முடைய தேவையை பார்த்து தேவனே உருவாக்கின உறவு. ஆதாமுக்கு ஏற்றாற்போல் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஏவாளை உருவாக்குகிறார். அதாவது ஆணுக்கு ஏற்றாற்போல் தேவன் பெண்ணை உருவாக்குகிறார். அதுக்காக 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. ஆணை போல் பெண் அல்ல, பெண்ணை போல் ஆண் அல்ல. 2 பேரும் வேறு வேறு மாதிரி தான் இருப்போம். ஆனால் 2 பேருக்கும் 2 பேரும் தேவை. வீடு முறவுங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணுறவங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், நம்ம குரூப்பில் போடுறேன். பாஸ்டர் தான் அதை பேசுகிறாங்க. நான் அதில் ஒரு சில நேரங்களில் கொஞ்ச நாள் அதில் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கிறேன். அதாவது அது பேசும்போது பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம், ஆண் என்பது இந்த 5 விரல்களை போல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்குது. அப்போது எப்பொழுது அது முழுமை அடைகிறது என்றால், ஆணுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதே நேரத்தில் பெண்ணுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 சேரும் பொழுது தான் அங்கே ஒரு உறவு வலுப்படுகிறது. நம்மிடத்தில் இல்லாத யாரிடத்தில் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மனைவியின் இடத்துல இருக்கும். நம்ம மனைவியின் இடத்துல இல்லாத என்ன எங்கே இருக்கும்னா நம்மிடத்தில் இருக்கும். அதனால 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது தான் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் அந்த உறவை வலுப்படுத்துவது. 2 பேருக்கும் 2 பேரும் தேவை என்கிற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது தான் அங்கே உறவு பலப்படும். 2 பேருக்கும் 2 பேரும் தேவை, அதை மறந்து விடாதீர்கள். குடும்பத்தில் நமக்கு உறவுகள் தேவை, மறந்து விடாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தேவனே பார்த்து அறிந்த ஒரு தேவை மனிதனுக்கு, அதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையாக நீ தந்த என்னுடைய வாழ்க்கை துணை, அவர்களை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். அவர்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அவர்களை கனப்படுத்தணும். தேவன் தந்த உறவு, ஆண் பெண்ணை கனப்படுத்தணும், பெண் ஆணை கனப்படுத்தணும். ஏனென்றால் உங்களிடத்தில் இல்லாததை, உங்களுக்கு தேவையை தேவன் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்னா அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்ணினுடைய தேவையை தேவன் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்? ஆணிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆணினுடைய தேவையை தேவன் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்? ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்திருக்கிறார். அங்கே தான் திருமணம் என்கிற உறவே பிறக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். ஏன் திருமணம்? நம்முடைய வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய தனிமைக்கு தேவன் தருகிற தீர்வு. ஆனால் அதோடு கூட சேர்த்து இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன், கணவன் மனைவி உறவு மட்டும்தான் அதற்கான தீர்வு என்று நினைத்து விடாதீர்கள். அது தீர்வு, ஆனால் அதையும் தாண்டின அடிப்படை என்னவென்றால் தேவனோடு நமக்குள்ள உறவு. அது இல்லாமல் இதை மாத்திரம் நம்ம பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. எஸ், திருமணம் என்பது நம்முடைய தனிமையை போக்குவதற்காக தேவன் உருவாக்கின ஒன்று தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கும் மேலாக நம்முடைய தனிமைக்கு தேவன் ஏன் அந்த தனிமையை தந்திருக்கார் என்றால், நம்முடைய தனிமை தேவனை பார்ப்பதற்கு, அவரிடத்தில் வருவதற்கு காட்ஸ் இன்விடேஷன். அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு பேசுவதற்காக தேவன் தருகிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு.
இப்போ முதலாவது நம்முடைய தனிமைக்கான தீர்வு அவர்தான், தேவன் தான். ஆதாமுக்கு தனிமைக்கான தீர்வு தேவன் தான். அதற்கு பின்பு ரெண்டாவது யார் அப்படின்னா ஏவாள். இந்த உலகத்தில் தான் ஏவாள். ஆனால் எப்பொழுதும் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் தந்திருக்கிறது அவரோடு இருக்க உறவு தான். ஏனென்றால் பல பேர் கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்துருக்கிறோம். அப்படி என்றால் கல்யாணமே பண்ணலைன்னா எல்லாருமே தனியாக தான் இருப்பாங்களா? இல்லை. உலக பிரகாரமாக தேவன் தந்த உறவு கணவன் மனைவி. அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது, அடிப்படை ஒன்று இருக்கிறது. அது தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு.